வணக்கம். இந்த வருஷம் தீபாவளி திங்கக்கிழமை வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலு, எங்களுக்கு ஆபீஸ்னு எல்லாத்துக்கும் லீவ் போட முடியாது. அதனால நாங்க சேர்த்து வச்சு சனி ஞாயிறு 2 நாள் தீபாவளி கொண்டாடிட்டோம். இங்க எங்க தீபாவளி கொண்டாட்டம்னா நண்பர்களை வீட்டுக்கு அழைக்கிறது, நாங்க நண்பர்கள் வீட்டுக்கு போறது, எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது, அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் தான். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த காணொளி சனிக்கிழமை எடுத்தது. அன்னைக்கு என்னுடைய நெருங்கிய தோழி ஐஸ்வர்யா மாமி அவங்க குழந்தைங்களோட எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச லசான்யாவும் பண்ணிருந்தோம். இது பாஸ்தால ஒரு வகை. இதுல நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சிருந்தோம். மாமி எங்களுக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச அவரைக்காய், எனக்கு ரொம்ப பிடிச்ச புளிக்காய்ச்சல், குழந்தைங்களுக்கு குலோப் ஜாமுன், பாதாம் அல்வா, மிளகு சேப், ஓட்டு பக்கோடா, அப்புறம் டோஃபு பொடி வறுவல். அவங்க கிளம்புனதும் சனிக்கிழமை சாயந்தரமே நான் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல ராகி ஓட்டு பக்கோடா செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் 7 கப் பர்ஃபில 1/2 கப் சக்கரை கம்மி பண்ணி 6 கப் பர்ஃபி பண்ணேன். இந்த பர்ஃபி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. இது மைசூர் பாக்கு, மில்க் ஸ்வீட், தேங்காய் பர்பி மூணுமே கலந்த ஒரு சுவையா அட்டகாசமா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு இனிப்பு ஒரு காரம் செய்யறதுக்கு தான் எனக்கு நேரம் இருந்தது. செஞ்சதை மறுநாள் நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்து தீபாவளி லேகியம். இது இல்லாத தீபாவளியே கிடையாது. நம்ம செஞ்சது நண்பர்கள் செஞ்சதுன்னு நம்ம சாப்பிடுற பலவித பலகாரத்தையும் செரிமானம் செய்யறதுக்கு இது கண்டிப்பா தேவை. லேகியத்தோட வீடியோ லிங்க் கீழே இருக்கு பாருங்க. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை முதல்ல மணத்தக்காளி வத்தல் குழம்பு வச்சேன். அதுக்கு தொட்டுக்க பாசிப்பருப்பு போட்டு சௌ கூட்டு, அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்ல சேமியா பால் பாயசம். இந்த மூணும் நான் செஞ்சு எடுத்துட்டு போனேன். திருநெல்வேலியில இருந்து வந்த ஒரு தோழி வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க சுசியம், சாப்பாடு, சொதி குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருந்தாங்க. அமோகமா இருந்தது. அப்புறம் நாங்க கொண்டு போன கூட்டும் குழம்பும், வத்த குழம்புக்கு அவங்க அப்பளமும் பொரிச்சு தந்தாங்க. அப்புறம் நம்ம மாமி எல்லாருக்கும் சேர்த்து சப்பாத்தி போட்டு வந்திருந்தாங்க. கூடவே பன்னீர் கிரேவியும் கொண்டு வந்திருந்தாங்க. தீபாவளினாலே எங்க மதுரை பக்கம் கறி குழம்பு தான் சாப்பிடுவோம். ஆனா இங்க மாமி கூட சேர்ந்து கொண்டாடுறதுனால இன்னைக்கு சைவ சாப்பாடு. கறி குழம்பு செஞ்சு தனியா வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதை விட 4 பேரோட சேர்ந்து சிரிச்சு சாப்பிட்ட இந்த சைவ விருந்து அமிர்தமா இருந்தது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.